நடிகர் சார். ஆமாம்மா, இந்த பக்கமாக தெரியலப்பா. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய விஷால் சாருடைய வீடு. விஷால் சாருடைய வீடு வருவாராண்ணா விஷால் சார்? ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அண்ணா நகரில் தாங்க வந்திருக்கோம். ஸோ அண்ணா நகரில் தான் நம்ம விஷால் சார் அவருடைய வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கரெக்டான லொக்கேஷன் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை. ஸோ ஏன்னு தெரியல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கல்லே தடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவருடைய லொக்கேஷன் ஃபுல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இன்டர்நெட்லேருந்து. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அண்ணா நகருக்கே வந்து இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அவருடைய வீட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க கைஸ், யார்கிட்டயாச்சும் கேட்டுட்டு எங்கே இருக்குது நம்ம போயிட்டு பார்க்கலாம். சர்பத்து 2 போட்டுருந்தான். சர்பத் 2 சொல்லிடுறேன். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். சரி, சர்பத்தை சொல்லிக்கிறேன். சர்பத் அஜிபேதான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் ஒன்று பார்த்துருப்பீங்க. அங்கே அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டான், என்ன எதனா ஜூஸ் எதனா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது. அவங்க அந்த பையன் மட்டும்தான் இருந்தான், அதனால் அவனுக்கு மட்டும் நான் சொன்னேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் வந்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது நீங்கள் காசு கொடுங்கனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஜூஸு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ நம்மளாலே தாங்க முடியல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் வேலை. ஸோ அதனால் முடிஞ்சது எதனா ஒன்று வாங்கி கொடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம விஷால் சார் வீட்டை போய் தரலாம். ஆனால் இங்கே விஷால் வீடு எங்கே தெரியுமா? நடிகர் சார். ஆமாம்மா, இந்த பக்கமாக தெரியலப்பா. இந்த தெருவில் தானா? நான் கன்ஃபார்மாக தெரியல. இந்த தெருவா? ஆமாம், அது இந்த தெருவா இல்லை, பக்கத்து வந்து தெரியல. இது உள்ளே தான் இருக்குது. இது உள்ளே தான். ஒன்று இந்த தெருவா இருந்தால் இல்லைன்னா என்ன பிளாக் வருது? அதுதான் தெரில எனக்கு. எனக்கு அதான் தெரியல. எனக்கு எதுவும் சொன்னாங்க, ஆனால் என்ன பிளாக் தெரியல. சரிங்கண்ணா, ஓகே, தேங்க்ஸ். நான் இது உள்ளே தான் இருக்குது. ஆனால் ஒன்று பக்கத்து தெரியல. தெரியல. ஓகே ஓகே. ஆனால் பக்கத்து தான் இருக்குது. பக்கத்து தெருவா தான் இருக்கணும். இந்த தெருவா தான் நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், கண்டிப்பாக. இந்த தெருவா தான் நான் இப்படிதான் வர போகிறேன். சரி, இந்த தெரு பக்கத்து தெருவாங்க. சரி, நான் செக் பண்ணிப்பேன். அண்ணா நகரையே ஒரு 4-5 சுற்றுனதுக்கு அப்புறமா ஒரு வழியாக நம்ம விஷால் சார் அவருடைய வீட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவர் சொன்ன அட்ரஸும் தப்பு தான். ஸோ டீ பிளாக் தான். நான் டீ பிளாக்கில் எந்த ஏரியான்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியாமல் இருந்தது. திரும்பவும் இங்கே வந்து ஒரு அயன் பண்ணுற கடையில் தான் கேட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு கேட்டல அதே மாதிரி அயன் பண்ணுற கடையில் கேட்டால் தான் நமக்கு அட்ரஸ் கரெக்டாக தெரியுது. ஸோ அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் கண்டுபிடிச்சி வந்துட்டேன் கைஸ். ஸோ எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த வீடு தான். ஸோ விஷால் சார் இப்போ இருக்கக்கூடிய வீடு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு பழைய பில்டிங் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாளிகை மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் பில்டிங். ஆனால் அது இல்லை. ஸோ இப்போ நான் காட்ட போகிறது தான் கரண்ட்டாக ஒரு இருக்கக்கூடிய வீடு. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் அவருடைய வீடு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா கைஸ், அவருடைய போஸ்டர் எல்லாம். மதகதராஜா ரிலீஸு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில படம் ரிலீஸ் அப்போ ஒட்டியிருக்காங்க பாருங்கள். உள்ள வாழை மரம்லாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய விஷால் சாருடைய வீடு. ரீசெண்டாக நம்ம ட்ரெண்டிங்லலாம் கூட போனார். அவருக்கு கூட இப்போ கல்யாணம் ஆக போதான் அந்த பில்டிங்கை கட்டி முடித்ததும். ஸோ உங்களுக்கு நான் அந்த பில்டிங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த நடிகர் சங்க பில்டிங் தானே, அதையும் சீக்கிரமாக நம்ம வீடியோவில் போடுவோம். இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கங்க. இதுதாங்க விஷால் சாருடைய வீடு. உள்ள காரெல்லாம் இருக்குது பார்த்துக்கங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. நல்லா இங்கே ஆரம்பிக்குது, ஆனால் நீட்டமாக அது வரைக்கும் போகுது பில்டிங்கு. ஸோ சைட்லேயே ஒரு சில மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஜிகே ரெட்டின்னு போட்டுருக்கு பாருங்கள் போர்டு. இதுதான் மெயினான என்ட்ரன்ஸ். ஜிகே ரெட்டின்னு போட்டுருங்களா, உள்ளேயும் கார் இருக்குது. ஓகேங்க, உங்களுக்கு வந்ததுக்கு காமிச்சிட்டு இருப்பேன், பார்த்துக்கங்க. இதுதான் விஷால் சாருடைய வீடு. கரெக்டாக இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பித்து நல்லா அது வரைக்கும் போகுது, பார்த்துக்கங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அண்ணா நகரில் அவருக்கு 2 வீடு இருக்குது. அதில் இந்த வீட்டில் தான் இப்போதைக்கு அவர் இருக்கார். வருவாராண்ணா விஷால் சார்? தெரியலையா? இன்னும் வரல. வந்தால் பார்க்க முடியுமா? வரலாம் வந்தால் இங்கே பார்க்க முடியுமான்ற கஷ்டம் தான். நீங்கள் இங்கே என்னண்ணா அவருக்கு தெரியுமா? மன்றத்தில் இருக்கீங்களா நீங்கள்? இல்லை, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். விஷால் சார் ஆஃபீஸ்லையா?
சரிங்கண்ணா ஓகே. ம். ஸோ கைஸ் ஒரு வழியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் விஷால் சாருடைய வீட்டையும் காமிச்சிட்டேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லையா, அவருடைய ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய இன்னொருத்தர். ஸோ அவரையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள், இதுதான் விஷால் சாருடைய கரண்ட் வீடு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நிறைய சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எந்த செலிபிரிட்டியோடைய வீட்டை போய்ட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். சேனல் யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.